எல்லோருக்கும் வணக்கம். சமீப காலமாக மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. என்னன்னா, இயற்கையான உணவு வகைகள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இப்போ வரக்கூடிய உணவு வகைகளில் வெறும் சக்கை தான் இருக்கு, அதுல சத்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு டே டு டே லைஃப்ல எல்லாருமே பேசிக்கிறோம். சத்து இல்லைன்னாலும் பரவாயில்ல, அதை சாப்பிட்டு நமக்கு எந்த நோயும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வோட எல்லாருமே இருக்கோம். ஏன்னா பூச்சி மருந்து அடிச்சுதான் செயற்கையான முறையில தானியங்களாகட்டும் நிறைய விளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க இயற்கையா விளையக்கூடிய தானியங்கள் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடினதுல எங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சதுங்க. அதுல இன்னைக்கு முதல்ல நம்ம அரிசி வகைகளை பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் இயற்கையாக என்ன விளைஞ்சதோ நிறைய தானியங்களை பயன்படுத்தின காரணத்தினால அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாம வாழ்ந்திருக்காங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா சுகர், பிபி, அது இதுன்னு ஏகப்பட்ட நோய் சொல்றாங்க. ஆனா அவங்க இயற்கையாக வாழ்ந்தது மட்டுமல்லாம உடம்புக்கு எக்ஸசைஸா எல்லாமே வேலைகள் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, இன்னைக்கு நம்ம அரிசி வகைகளை பார்க்க போறோங்க. அரிசி வகைகள் நம்ம முன்னோர்கள் எப்படி பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னு அதுல நாங்க தேடி தேடி பார்த்ததுல எங்களுக்கு கிடைத்தது 10 வகையான அரிசி கிடைச்சிருக்குங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அந்த அரிசி வகைகள் என்னென்னு பார்ப்போம். அதோடைய குணங்களும் என்னென்னு நம்ம பார்த்துடலாமா? இது வெள்ளை பொன்னி பச்சரிசி, இது சில்க் பொன்னி புழுங்கல் அரிசி, இது தீட்டப்படாத மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது இட்லி அரிசி, இது பட்டை தீட்டப்படாத கைக்குத்தல் புழுங்கல் அரிசி, இது பட்டை தீட்டப்படாத மூங்கில் அரிசி, இது பட்டை தீட்டப்படாத பொன்னி கைக்குத்தல் அரிசி, இது பட்டை தீட்டப்படாத பொன்னி புழுங்கல் அரிசி, இது தீட்டப்படாத கருப்பு கவுனி அரிசி, இது தீட்டப்படாத கைக்குத்தல் பச்சை அரிசி, இது தீட்டப்படாத சிகப்பு அரிசி, இது மாப்பிள்ளை சம்பா அரிசி. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியோட குணம் என்னன்னு பார்த்துடலாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊற வச்ச தண்ணி ஆகட்டும், அதோட கஞ்சி தண்ணி ஆகட்டும், பார்த்தீங்கன்னா புதுசா கல்யாணம் ஆகிறார் இல்லையா மாப்பிள்ளை, அவருக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப எனர்ஜியா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இன்னொன்று, நர்வஸ் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மவுத் அல்சர், அப்புறம் ஸ்டொமக் அல்சர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா. இதுல அதிக சத்து இருக்கு. கல்யாணமான புதுசு மாப்பிள்ளைக்கு இந்த அரிசியை தான் சமைச்சு கொடுப்பாங்க அந்த காலத்துல. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரி, மாப்பிள்ளை தான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா எல்லா வயதினரும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இது மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமுடையதுங்க. அது கிடைக்கவே கிடைக்காது லேஸில். என்னென்னா, நம்ம மூங்கில வீடு கட்டுறதுக்கும் இல்லை நிறைய ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கும் தான் பயன்படுத்தியிருப்போம். இந்த மூங்கில் மரம் நல்லா வளர்ந்து முத்துன பின்னாடி அதுக்கு மேலே பூ பூக்குங்க. அந்த பூவில் இருந்தால் இந்த அரிசி விளையுது. ஆனால் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நிறைய மருத்துவ குணம் இதில் நிறைஞ்சிருக்கு. இதில் என்னென்னா, சிறுநீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மூங்கில் அரிசி. இந்த சிறுநீரக பிரச்சனை, கற்கள் பிரச்சனை, இல்லை வேற எந்த பிரச்சனை, டயாலிசிஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்க தொடர்ந்து இது சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது, சீக்கிரத்துல குணமாகும் சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது எப்படி அந்த டயாலிசிஸ் பேஷண்ட் சாப்பிடணும்னா, மூங்கில் அரிசி 1 பங்கு எடுத்துக்கோங்க. வரகரிசி, அதாவது கேழ்வரகுடைய அரிசி இருக்கு இல்லையா, அதுவும் சம அளவு, அதே அளவு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அதுல 10ல் 1 பங்கு வால்மிளகு எடுத்துக்கணுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கஞ்சி போல காய்ச்சிட்டு அந்த கஞ்சியை குடிச்சோம்னா நமக்கு சிறுநீரக பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். பலத்தையும் வீரியத்தையும் தரும். உடம்புல தேவையற்ற கொழுப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரைச்சிரும். நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க கேட்குறீங்க என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. கருத்தரிக்க இந்த அரிசி உதவுங்க. இந்த அரிசியை வச்சு என்னென்ன செய்யலாம்னா, தினமும் நம்ம சோறு வடிச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாதம் சாப்பிடலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயாசம் செய்யலாம், நோன்பு கஞ்சி செய்யலாம். கஞ்சி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா கொழுப்பு கரைஞ்சிரும், நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப விசேஷமானதுங்க. அந்த காலத்துல இந்த மன்னர்கள், மகாராஜா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியில தான் சோறு சமைச்சு சாப்பிட்டுருக்காங்களாம். அவ்வளவு பெருமை வாய்ந்தது. அதனால இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா அரசரின் அரிசி. இதுல இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, நம்ம பெண்கள் சாப்பிட்டு வந்தோம்னா இடையெல்லாம் அப்படியே மெலிஞ்சு போய் உடலையும் பளபளப்பு கொடுக்குமா, ரொம்ப அழகான தோற்றத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாங்கி
வாங்கிட வேண்டியதான் இல்ல. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்ப விசேஷமான ஒரு செய்தி இருக்குங்க. திடமான, அறிவான, அழகான குழந்தை பிறக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல ஏதாவது தீங்கு செய்யக்கூடிய நச்சு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வெளியேற்றிடும் இந்த கருப்பு கவுனி அரிசி. அதனாலதான் சாப்பிட்டுருக்காங்களோ என்னவோ மகாராஜா எல்லாம். ரத்த நாளங்கள் எல்லாம் முதிர்ச்சி அடையாம பார்த்துக்குதான். அப்புறம் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குங்க. ரொம்பவே சிறப்பான செய்தி என்னன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கும். இதுல சாதம், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அடை, புட்டு, கஞ்சி, சப்பாத்தி மாதிரி அதையும் செஞ்சு சாப்பிடலாம். தீட்டப்படாத புழுங்கல் கைக்குத்தல் அரிசி. பட்டை தீட்டப்படாத புழுங்கல் கைக்குத்தல் அரிசியில என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாங்க. இதுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. உடல் எடையும் குறைக்குங்க. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த அரிசி சாப்பிட்டாங்கன்னா தொடர்ந்து அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாங்க. இதுல இன்னொரு சிறப்பான விசேஷம் என்னன்னா சீக்கிரத்துல ஜீரணம் ஆயிரும். சிறுநீரை நல்லா பிரிச்சு கொடுக்குங்க. இப்போ பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பித்த உடம்பு இருக்கிறவங்க இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. அந்த பித்தம் எல்லாம் குறைஞ்சு போயிடும். இதுல சோறு சமைக்கலாம், முறுக்கு செய்யலாம், அடை செய்யலாம், கஞ்சி செய்யலாம், அப்புறம் பாயசம் செய்யலாம், நிறைய செஞ்சு சாப்பிடலாங்க. நம்மளோட கிரியேட்டிவிட்டி தானே, பொங்கல் கூட செய்யலாமே. இது கருப்பரிசி. இந்த கருப்பரிசியை பற்றி சொல்லணும்னா இது என்னுடைய ஃபேவரேட்டுங்க. நான் இந்த அரிசியை தான் விரும்பி சாப்பிடுவேன். ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. கேரள மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்கின்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் கஞ்சி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். சோறு சமைச்சு அதில் புளிக்குழம்பு போட்டு எல்லா குழம்புக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. இந்த அரிசியில் இன்னொன்று சிறப்பு என்னன்னா, நீங்கள் சாப்பிட சாப்பிட வயிறே நிரம்பாத மாதிரி தோணும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். கொஞ்சம் அசந்தோன்னு வைங்களேன், கொஞ்சம் உடம்பு போட்டுரும். இதில் இட்லி, தோசை நல்லா வருங்க. சோறு நல்லா சமைச்சு சாப்பிடலாம். அப்புறம் உங்களுக்கு தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இந்த அரிசியில் முருங்கீரை போட்டு கழனி தண்ணி கிராமத்துல எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அது செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க. அது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம். ஏன்னா முருங்கீரை அயன் நல்லா நிறையா இருக்குது. அந்த ரத்தம் ஊறுறதுக்கு நல்லா பயன்படும் முருங்கீரை. இந்த அரிசியும் ரொம்ப சத்தானது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் கொண்டான்னு சாப்பிடுவீங்க. இது தீட்டப்படாத கைக்குத்தல் பச்சை அரிசி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீட்டப்படாத அரிசி எப்பவுமே சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஆரோக்கியமானது. இப்போதான் பாலிஷ் எல்லாம் பண்ணிட்டு நமக்கு வெறும் சக்கை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது டயபெட்டிக்ஸ்க்கு நல்லது. இதில் நம்ம சோறு சமைச்சு சாப்பிடலாம், பொங்கல் வைக்கலாம், இட்லி, தோசை எல்லாமே செய்யலாம், அடை செய்யலாம். நம்ம சாமர்த்தியம் தாங்க, பாயசம் கூட வைக்கலாம். சரி, இன்னைக்கு அரிய வகையான அரிசி வகைகளை பார்த்துட்டோங்க. அடுத்த எபிசோட்ல தானிய வகைகளை பார்க்கலாமா? இந்த அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க. அங்க நாங்க தொடர்பு எண்ணு கொடுத்திருப்போம். அப்புறம் லிங்க் கொடுத்திருப்போங்க. சரி, அடுத்த எபிசோட்ல வேறொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.